அல்லேலூயா. இலவசமாய் தரமாட்டேன். ஒன்று கேட்கிறேன், என் தேவனாகிய கர்த்தரை வெட்கப்படாமல் தொழுது கொள்வாயா? தொழுது கொள்வாயா? வெட்கப்படாமல் தொழுது கொள்வாயா? அப்பொழுது 17 வருடங்களாக பெற்ற இந்த சத்தியத்தை 17 நிமிடங்களில் சொல்லித் தருகிறேன். மண் என்று பாராமல், கல் என்று பாராமல், மனிதர்கள் என்று பாராமல், மேன்மக்கள் என்று பாராமல், எந்த இடத்திலும் கர்த்தர் தலையை சாய்த்து சாத்தாங்கமாய் விழச் சொன்னார். விழுவாயா? விழுந்தால் நான் கற்றுத் தருகிறேன். கேள், வழக்காடு. தண்ணீர்கள் அண்டையில் என்னை தெரிந்தெடுத்தீர். மண் கேட்க வேண்டும், தண்ணீர் ஆகிய இயேசுவின் இரத்தத்தை கேட்க வேண்டும். என்ன செய்யறது? மண் எதை கேட்குது? இரத்தத்தை கேட்குது. இரத்தத்தை கேட்டால் அவனிடத்தில் தான் வந்து ஆவியானவர் அமர்ந்து பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுவார். மண், தண்ணீர், பரிசுத்த காற்று பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து சகலவற்றையும் கொண்டு வரும். சரி, கேட்பாயா? இனி கேட்கிறாயா? பயன்படுவாய் மகளே, பயன்படுவாய், பயன்படுத்துவார். ஒன்று தெரியுமா? சத்திய ரகசியங்களை பயன்படுகிற விதத்தை தன் பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். நானும் அப்படிப்பட்டவன் தான். என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் சொல்லித்தரேன். அல்லேலூயா, ஆமென். தண்ணீர்கள் அண்டையில் நடத்தினாரா? படிங்க, படிங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அல்லேலூயா, தம்முடைய நாம முதலிலே பிறப்பு மண். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். மண்ணோடு தொடர்பு. அடுத்து எங்க போயிட்டாரு? என் ஆத்துமாவை தேற்றி. இந்த இடத்துல என்ன வருது? தேறுதல். ஆகவேதான் ஆவியானவருக்கு தேற்றரவாளன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, நீ கேட்கிற, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஏன் என்ன பெற்ற? கேள், வழக்காடுகிறவனோடு கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இஸ்ரவேலின் காதையோடு கொம்பை பிடித்து போராடுகிற யாக்கோபின் மேல், இஸ்ரவேல் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. வழக்காடு. ஏன் என்ன பெத்த ஆண்டவரே? கல்வாரியில் ஏன் என்ன பெத்த? ஏன் என்னோட உடன்படிக்கை பண்ணின? என்னை பயன்படுத்தும். அல்லேலூயா. கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆத்துமாவை தேற்றுகிறார். பயன்படுத்துவேன், பயன்படுத்துவேன், பயன்படுத்துவேன். அல்லேலூயா, பயன்படுத்துவேன். ஒன்று தெரியுமா? ஒன்று தெரியுமா? சின்ன பிள்ளையில நான் படித்த ஆண்டனி ஸ்கூல் தெரியும். இந்த பாலியாக்கெல்லாம் தெரியும். ஆரியநாட்டு தெருவு எங்கே இருக்குது? ஆண்டனி ஸ்கூல் எங்கே இருக்குது? அதாவது நாகப்பட்டினத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்டர், இந்த பார்டர் அதுதான் கடற்கரை. அந்த ஓரத்தில் நான் இருக்கேன். நாங்கள் ஓரளவு கரெக்டாக சுனாமி வந்தப்போ பிடிச்சி அளந்து பார்த்தானுங்க. கரெக்டாக 500 மீட்டரு எங்கள் வீட்டில் தான் கோடு போட்டிருக்கானுங்க. ஓரம். நான் படித்த பள்ளிக்கூடம் இந்த ஓரம். அல்லேலூயா. சரியாக அரை மணி நேரம் நடக்க வேண்டும். அந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும். எங்கள் வீட்டில் அப்பெல்லாம் சைக்கிள்லாம் கிடையாது. யார் சைக்கிள் வச்சுருப்பாருன்னா வாத்தியார் மட்டும் தான் வச்சுருப்பார். ஸ்கூட்டர் யார் வச்சுருப்பாருன்னா டாக்டர் மட்டும் தான் வச்சுருப்பார். அல்லேலூயா. நான் 6ஆம் கிளாஸுக்கு போனோன்னே இப்படியாச்சும் ஒரு சைக்கிள் வேணும்னு வீட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னார் 7ஆம் கிளாஸுக்கு போட வாங்கினான்னு. 7ஆம் கிளாஸுக்கு போனேன். 8ஆம் கிளாஸுக்கு போனார். 8ஆம் கிளாஸுக்கு போனேன். 9ஆவதுக்கு போனார். 9ஆவது போய் 10ஆவது போனேன். 11ஆவது போனேன். 12ஆவது போய் அங்கேயிருந்து டிசி வாங்கிட்டு வந்துட்டு சைக்கிள் வரல. கடைசியில் காலேஜுக்கு போனேன். சைக்கிள் தேவையில்லை, பஸ்ஸில் போனேன். பஸ்ஸில் போய் உட்காந்தோன்னே அப்போ தான் என் வீட்டில் சும்மா இருக்கு எனக்கு சைக்கிளை வாங்கி கொடுத்தாங்க. சும்மா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கே சில சமயத்தில் நினைக்கும், தேவைப்படும் போது என்ன இல்லை. அல்லேலூயா. நம்முடைய சொந்த தாய் தகப்பன் எல்லாருக்கும் கரெக்டாக புரியுமே, தள்ளி போடுவார்கள். பிள்ளைங்க சொல்றாங்க, நல்லா கரெக்டாக இன்னைக்காச்சும் சொன்னீங்க. சொல்றீங்க, அப்பா இவர்